friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நவாபி பன்னீர். இந்த ரெசிபி ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபிங்க. பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நல்ல க்ரீமியா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இந்த நவாபி பன்னீர் கூட நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நவாபி பன்னீருக்காக நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாவை 2 உடைச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த பன்னீருக்கான காரம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சு வேக விட்டுருங்க. இது நல்லா வேகிற கேப்பில் ஒரு 25 முந்திரி பருப்பை நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வெந்துருச்சு. வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டிருக்க பிரிஞ்சி இலை நம்ம அரைக்கக்கூடாது. அது ரெண்டையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அது நம்மளுக்கு தேவைப்படாது. அதோட எசன்ஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா வலுவலும் அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணி நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 அன்னாச்சி பூ, 2 இன்ச்சு அளவுக்கு பட்டை, இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சோலையா வெங்காய, பச்சை மிளகா விழுது, அதை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கையில் நல்லா தெறிக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கிண்டி விடும் போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரை ஆகும் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்களா அந்த மூடியில் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம முந்திரி பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வேக வச்ச போது வடிகட்டியிருப்போம் இல்லையா, நம்மளுக்கு தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணியவே நீங்கள் இந்த ஜாரில் ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி மொத்தம் 1/2 கப்பு மட்டும் தான் ஊற்றணும் அலசி. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா இந்த நவாபி பன்னீர் நல்லா கிரேவியாக தான் இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் 1 கப்பு அளவுக்கு பால் ஊற்றுறேன். அதாவது 250 ml மெஷர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா நம்மகிட்ட, அதில் 1 கப்பு பால் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் காய்க்காத பாலாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம திரும்பவும் இதை நம்ம கொதிக்க தான் விட போகிறோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஊட நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கும். நம்ம ஊற்றின பால் நல்லா பொங்கி வரணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பபிள்ஸ்னால் நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 மிளகாவை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் வறுக்காமல் அப்படியே சேர்க்குறேங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வறுக்காமல் போடுறேன். உங்களுக்கு அது வறுத்தா தான் பிடிக்கும் அப்படின்னா நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீரை சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதை வந்து திரும்பவும் நீங்கள் 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. இப்போ பாருங்கள் நம்முடைய நவாபி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கஸ்தூரி மேத்தியை எப்போவுமே நம்ம சேர்க்கும் போது அதை ஒரு கடாயில் ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நவாபி பன்னீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.